அதை வாங்கித்தாரேன். சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? ஏய், சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? சங்கிலி வேணும். அப்போ சொந்தம் அறுந்து போயிடும். சங்கிலி கிடச்சாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு விருதுநகர். விருதுநகர் அருப்புக்கோட்டையா விருதுநகரா? அருப்புக்கோட்டை 1 2 3. தங்க மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? மாரியம்மன் கோயில் வா, கால் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே நாளிலே. என்ன வேணும்? இங்கே தள்ளி வா. கண்ணை மூடி உட்கார், நிமிந்து உட்கார். மாரியம்மன் கோயிலுக்கு ஏதோ பாக்கி வச்சிருக்கலாம்ல? வேண்டுதல் தெரிஞ்சு நடக்காமல் இருக்கா? நடத்தி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? உங்கள் ஆத்தாட்ட கேளு. என்ன இன்னும் கொஞ்சம் கண்ண முடி. அந்த இடத்துல வீடு உருவாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். சொல்லுதா பார்த்தியா? என்ன உண்டு இருக்கும் குடிக்கி பார்த்தியா? என்ன பே உள்ள நீ பக்கத்தில் வா. என்ன வேலை பார்க்குற? இந்தா படிச்சிரு, வெத்தியாகும். ஓடு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கோவில்பட்டி சாத்தூர். கோயில்பட்டி சாத்தூர். எந்த ஊருப்பா? சாத்தூர். கால் வந்துட்டு வா. என்னென்ன வேணும் உனக்கு? கண்ணை மூடு. 1 2 3 4 5 6. 3 வருஷத்துக்கு முன்னால் உன்னை ஏமாற்றி சிலர் பணம் வாங்கினாங்களா? வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வா. இந்தா உன்னை கடன்லேருந்து நீக்கித்தாரேன். வருமானத்துக்குரிய வழியை இன்னையிலேருந்து உருவாக்கியிருக்கேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். போ. கல்யாணம் தகுந்தவா கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பா வா. யாருக்கு கல்யாணம்? உனக்கு தானா? சப்பாஸ். உங்கள் வீட்டில் யாருக்கு? சரி. கோவில்பட்டி பகுதி குழந்தவரம் கேட்டு வந்தது யாரு? முன்னார வந்தனே. கண்ண முடுறா தம்பி. ஏப்பா சொல்லமான சாமிக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? ஆனால் உங்கள் எண்ணெயில் இருக்காரா சாமி? கால் வந்துட்டு வாங்க. நில்லுங்க வரேன். ஓம். 6 மாதங்களுக்குள் ஒரு பெண் அமையும். கல்யாணம் நடக்கும். உன் வயசுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்தாப்பா நல்லா இருக்கும். குழந்தவரம் கேட்டு வந்தவங்க அடுத்த பைத்தில் என் பேரை போட்டு மெஸ்ஸு நடத்துகிறவங்க யாரு? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர்லேருந்து எம்பெருமான் வராரு. அங்கே போய் எதுவும் சொன்னீங்களா? போயிட்டு சரி, ஓகே. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி உத்தரவு. இன்னைக்கு பௌர்ணமி. இந்த வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பிறகு. விசாகத்துக்கு பின் யாருமா நீங்கள்? சபாஸ். நல்ல பொம்பளை, தங்கம். அப்படி பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு முருகப்பெருமானுடைய பேர் வைக்கணும். கதிர்வேலுன்னு வைக்கணும். என்ன வேலு? கால் வந்துட்டு வா. வெற்றிமாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. புளியரை கருப்பசாமிக்கு,
புளியரை இந்தா கூப்பிட்டாச்சு. அடுத்த பிள்ளை கருப்புசாமி பிறப்பான். 3 பிள்ளைக்கு உத்தரவு. இந்தா நல்லா இந்தா சந்தோஷமா இருப்பா. நல்லாரு. எல்லா புண்ணியமும் கிடைச்சாச்சு மகனே. ஐஸ்வர்யம் பாரு. சந்தோஷமா மாலையை பேணி காக்க வேண்டும் மகனே. தூர எடுத்து போட்டுறக்கூடாடா. வேதத்தை சொல்லி விடுங்க. இந்த பேரனை போலீஸ் துறைக்கு போக சொல்லணும் நம்ம உத்தரவில் இருக்குது. அதுக்கு தகுதியான படிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தா போதுமா? வேறு என்ன வேணும்? அதுக்கு தான் ஆரோக்கியம்னு ஒரு வார்த்தையை சொன்ன. நீ புரியலையா? இனிமேல் சாப்பிடுவோம், வெற்றி அடைவோம், அகடாமிக்கெல்லாம் போக வச்சு படிக்க வச்சு தரேன். இந்தா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பாய். இந்தாடா போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிட்டு வா. ஆனந்தமாரே போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு களக்காடு 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 வைக்கிறாங்க. களக்காடு களக்காடு யாரெல்லாம் வந்தீங்க? மித்த பக்தர்கள் அமைதியா உட்காருங்க. வழிப்பாதையில் நிக்காதீர். சாத்தூர் உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான். ராஜபாளையம் கூப்பிடவே இல்லையே. சாத்தூர் கூப்பிட்ட உத்தரவு இத்தனை பேருக்கு தான் உண்டுன்னு கணக்கு இருக்கலாம். அண்ணாச்சி வேற என்னப்பா வேணும்? கண்ண முடுறா தம்பி. கருட சேவை நடத்துகின்ற பெருமாள் உண்டா? பெருமாள் இருக்காரா? அங்கே கருட சேவை நடக்குமா? எண்ணெயெல்லாம் அளந்து போடுவாங்களா? கால் விட்டுவாங்க. எல்லா ஜோதிடத்தையும் பார்த்து தோத்து போயிட்டீங்களப்பா. எதுவுமே நடக்கலையப்பா. கருப்பசாமி சொன்னால் நடக்குங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கோம். அதனால் இந்த கல்யாணம் சாமி சொன்ன மாதிரி நடத்திட்டா ஒரு அதிசயம்தான் அப்படின்னு நீ நினைக்கிற. உண்மையா இல்லையா? ஆவணிக்குள் கல்யாணம் பார்த்துருவோம். எல்லாம் ஜெயிச்சிருவோம். இந்த புண்ணியமாக நல்லா காலம் வா. களக்காடா உனக்கு? உங்கள் ஊருக்கு போகிற குளம் இருக்கா? என்ன குளம் அது? குளத்துக்கு அந்த பக்கம் விட இந்த பக்கமா? இந்த பக்கம். உட்கார், கால் வந்துட்டு வா. என்னம்மா வேணும்? கண்ணை மூடு, இந்த கையை தூக்கு. கருப்பசாமி என்னென்ன பார்ப்போம். உன் வீட்டில் ஒரு ஐபிஎஸ் உண்டு. அது வெற்றிகரமாக நடக்கும். 2026 முடியும் முன் உன் மகனுக்கு வேலை வாய்ப்பும் உண்டு. நல்லா மாத சம்பளம் கோயில் தர்ம கட்டளைக்கு கொடு. புண்ணியம் உண்டு. அவ்வளோதான் உத்தரவு. ஓடு. கருப்பசாமிக்கு ஓசூர். ஓசூர் பக்தராங்க. ஓசூர். எல்லாரும் வருத்தப்படக்கூடாது. இவ்வளோ மக்கள் நீங்கள் வந்திருக்கிய ஒரே ஊருக்குள்ள நான் 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நீதி ஆகுமா? எனக்கு சொல்லலை, உனக்கு சொல்லணும்னு வருத்தப்படக்கூடாது. எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர் மக்கள் இடத்துக்குள்ளேயும் சாமி போகணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் மனதில் கோபம் இருந்தால் அதை நீக்குங்க தயவு செய்து. ஓசூர் காலை ஒன்று வாக்கா. 1 2 இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? அளவில்லாமல் கொடுத்துட்டியே. ஏன் கொடுத்த? எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு. அதப்புறம் நான் வாங்கி தந்துடுறேன். தாரியா? போப்பே உள்ள காலை விட்டு வந்தால பணத்தை கொடுத்தாலாம் வாங்க முடியும்.
வாங்க. வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் இங்கே வந்து சேரு. கொடுத்தவங்க லிஸ்ட்டப்புறம் கொண்டு வந்து காட்டு. அத்தனை பேர்த்தையும் பணத்தை வாங்கி தரேன். பல லட்சங்களை உனக்கு பெற்றுத்தாரேன். போ ஒரு கால் வந்துட்டாடா. ஏ ஐயா, ஏ அம்மா, ஏ ஐயா, சும்மா கிளப்புகளை கிமாக்கா பச்சே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கடனை தீக்கணும். அதுக்கு என் துணை இருந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா, லட்சங்களாக வந்து குவியும். இப்படி வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா. திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், நல்ல புரிஞ்சு வரணும். திருப்பத்தூர் மாவட்டம். குழந்தை கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டுமா? உண்டுமா? குழந்தை கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டுமா? திருப்பத்தூர் மாவட்டம், குழந்தை கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டா? புரியல. வேலூர் அடுத்த உத்தரவில் இருக்கு. பொறுமையாக இருங்க. திருப்பத்தூர் தான் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்தது. அடுத்த பைசில் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்கின்ற வேதனையை தீர்க்க வந்தது. வந்து முன்னாடி நின்னுங்க. அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா. கால் வந்துட்டு வாப்பா. ரெண்டே கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் பிரத்தியாரான இடைஞ்சலும் நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத நோய் அறிகுறிகளும் காட்டி மனவேதனை அடைந்தீர்கள். உண்மையா? இதுக்கு செய்வினை கோளாறு நடந்திருக்கும் என்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானமான தீர்வு நீங்கள் எடுத்தீர்கள். நடந்தது உண்மை. உனக்கு உணர்த்தப்பட்டது தெய்வத்தின் செயல். கால் ஒன்று வரலாம். குளிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காப்ப? அதனால் இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து, கடன்களை தீர்த்து வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேண்டும்? இந்த கனியை கொண்டு வை. மக்கள் ஜனவசியம், பணவசியம் தீர்ந்துடும். வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க ஆனந்தமடையுங்கள். மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? பையனுடைய வாழ்க்கையை பற்றி. அண்ணாச்சி வாங்க, நல்லா இருக்கிறீங்கள? காலைல வந்துட்டு வாங்க. ஏதாவது சூடாலே காப்பி என்ன வேண்டும்? கண்ணை மூடுங்க. 1 2 கால் வந்துட்டு வாங்க. மறந்து விட்டாய் ஏனடா கண்ணா. எப்பா, பையனுக்கு வேறொரு இடத்துல ஒரு நட்பும் தொடர்பும் இருக்குது. அதனால் அவனுடைய மதிமயக்கம், மனக்கோளாறுகள் இருக்குது. அதனால் உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு நடப்பான். அவனை சீர்திருத்தி உங்கள் கூட இணைச்சி தந்தால் போதுமா? முதல்ல அவன் மனத்தை உங்கள்கிட்ட சேர்க்குறேன். அடுத்து வேலையை வாங்கி கொடுக்குறேன். கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நல்ல கனிகளை தேடி எடுக்க முடியவில்லை. இந்த ஆண்டு வேலை உண்டு, கடன் தீரும். இந்த பிரச்சனையை தீர்த்து தர நல்லா இருப்பா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது திருப்பத்தூர் மாவட்டம். அடுத்து வேலூர் பகுதி புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள். வேலூர் பகுதி புத்திர பாக்கியம். கால் வந்துட்டு வாங்கோ.
உட்காரலாம். என்ன வேணும்? யாருக்கு பிடிச்ச பிள்ளை வேணும்? உங்களுக்கு. ஏய் கால் வந்துட்டாப்பா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். தத்தெடுக்க வேண்டுமா பெற்றெடுக்க வேண்டுமா? பெற்றெடுக்க வேண்டும். தூய தமிழில் இனிமையாக பேசினாய். வருக. நடக்க போகுது. சரி, நின்று நின்று மறைகிறது. உண்மையா? அமைதி. நான் இருக்கணுமா வெளியே வச்சு போகணுமா? கண்ண மூடி என்னைய பிரார்த்தனை பண். கட் அண்ட் ரைட்டாக இருக்காம கருணையோடு பக்தியோடு இரு. இந்தா மகளே, இந்த கனியை இன்று இரவே சாப்பிட்டுக்கா. வைகாசிலிருந்து ஜனனத்தை நிறுத்தி வச்சு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தாரேன். சக்தி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நான் பிள்ளை வர கொடுத்தோம்னா அது பெரிய அதிசயம். அப்படியே நடக்கும். போ, இந்த பணம் தந்துட்டு கடத்தை தீர்த்துரு. நல்லா இரு. போ பாமா, காலில் வந்துட்டு வா. எந்த ஊரு? அடுத்த பைசில் ஒரு ஊருக்கு 3 பேரை தான் கூப்பிடுது சாமி. நான் என்ன செய்ய முடியும்? என்ன வேணும்? சி, காலில் வந்துட்டு வா. என்ன மைக்கில் உட்கார சொல்லுங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க. அப்படியே இந்த கடை முன்னால் நிக்கிறதா உட்காருங்க. அப்படியே வழிபாதையில் நிக்காதீங்க. உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை குழப்பம். அவளை உன் இஷ்டப்படி கட்டுப்பட வைக்கணுமா, இல்லாட்டா அவளை புனிதமா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா திருப்பி தாரேன். 3 முறை என்னைய வந்து பார். ஜெயிக்கிறேன். போ. ஓகே. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா செய்து? ஒன் சைடா? கால் வந்துட்டு வா. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்தது. வரலாம். செய்வன கோளாறு ஒன்றுமே கிடையாதுப்பா. அது தேவையில்லாத சிந்தனை. 3 ஆண்டு காலங்களாக பண நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கும். குடும்பத்தில் அமைதி குறைவு உண்டு. இடம் விட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்தால் சீராகும் என்று முயற்சித்து தோல்வி அடைந்தாய் நீ. கால் வந்துட்டு வா. வரலாம். சரணாகதியாக என்னை உணர்ந்து இந்த கனியை சாப்பிடுவோம், வலி தேரும். இந்த கனியை வைத்து பிரார்த்தனை செய், உனக்கு தொழிலுக்கு வருமானம் கிடைக்கும். வெற்றி உண்டு மகனே. இந்தா ஜெயிச்சு வா.